நாடு முழுவதும் நீட் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தேர்வு முறைகேடுகளை தடுக்க புதிய சட்ட திருத்த மசோதாவை ஜூலை 27ஆம் தேதி மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளது. தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்படுவதாக கூறப்படுகிறது. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இதில் வழிவகை செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதா மீது மக்களவையில் விரிவான விவாதம் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் தமிழில் பேசியது கவனம் பெற்றுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி போராடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், தங்களின் கொள்கை வரைவு அறிக்கையை ஆய்வு செய்ய மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். பல மொழிகளில் பேசும் திறன் கொண்ட சௌரவ் தாஸ் தமிழிலும் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. ஃபுல் நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்கள் எங்களோட மெயின் டிமாண்ட் தர்மேந்திர பிரதான் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. எங்களோட டிமாண்ட் காம்பன்சேஷனுக்காக அது கூட ஆயிடுச்சு. ஒரு ஆனரபிள் காம்பன்சேஷன் அவங்க கொடுப்பாங்க. தேர்ட் டிமாண்ட், எல்லா எஃப்ஐஆர்ஸ் எங்கேயுமே இந்த ஸ்டேட்ல வேற ஸ்டேட்ல ஆயிடுச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் வித்ட்ரா பண்ணணும் அண்ட் கேரண்டி பண்ணணும். ஃபியூச்சர்ல ஒன்றும் ஆக்ஷன் ஆகுது. அந்த டிமாண்ட் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்களோட பாலிசி ரிஃபார்ம் சார்ட்டர் 5 அதை கூட அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. அப்புறம் எங்களோட டெலிகேஷனுக்கு அவங்க கூப்பிடுவாங்க. அசாமில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்க இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கள நிலவரத்தின் அடிப்படையில் மக்கள் எளிதாக நிவாரண உதவிகளை பெறும் வகையில் குறிப்பிட்ட பகுதிகளை இலக்காக கொண்டு அதிக அளவில் பொருட்களை வான்வழியாக கொண்டு சென்று விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக அரசின் ஆயுட்காலம் எண்ணப்பட்டுக் கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், காவிரியில் தமிழகத்திற்கான உரிய நீரை பெற வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டங்கள் நடத்திதான் வெற்றி பெற முடியும் என்று தெரிவித்தார். 2029ஆம் ஆண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர உள்ளதால் தாவேக அரசின் ஆயுட்காலம் முழுவதுமாக நீடிக்காது என்று RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு தெளிவா சொல்லி, நமக்கு ஒரு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் என்ன பங்கீடு கொடுக்கணும் அப்படின்றத தெளிவா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பின்படி அவங்க நடக்க மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. உரிய நீரை வாங்குறதுக்கு தான் தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்துல அம்மா காலத்துல அந்த சட்ட போராட்டம் நடத்தி தீர்ப்பு வாங்கிடும். அதை நிறைவேற்றுவதற்கு சட்ட ரீதியான போராட்டத்துலதான் நம்ம ஜெயிக்க முடியும். 2029ல ஒரே நாடு ஒரே தேர்தல் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆயுள் காலம் தாவேக அரசுடைய ஆயுள் காலம் என்பது முழுமையானதாக நிச்சயமா சத்தியமா இருக்காது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வீடியோ மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வீடுகளுக்கு வரும் கணக்கெடுப்பு பணியாளர்களுக்கு சரியான தகவல்களை வழங்கி கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவில் துல்லியமாக மக்கள் தொகை தகவல்களை உருவாக்குவதற்கு பொதுமக்கள் உதவ வேண்டும் என்றும், இந்த தகவல்கள் மூலம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் புதிய இந்தியாவை உருவாக்க முடியும் என்றும் அவர் வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். பேனரில் பெயர் இடம்பெற்ற விவகாரத்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை எழுந்த புகார் குறித்து வேளாண் துறை அமைச்சர் வினோத் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சராக உள்ள அவர் கும்பகோணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது, அமைச்சர் ஷாஜகான் பெயர் கல்வெட்டில் முதலில் இடம்பெற்றதால் தான் நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்று வெளியான தகவல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தனக்கு வேறு ஒரு கூட்டம் இருந்ததால் அதை முடித்துவிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அமைச்சர் ஷாஜகானிடம் தெரிவித்ததாகவும் அதன்படியே சென்றதாகவும் கூறினார்.
மேலும் 48 கட்டிடங்கள் திறப்பு விழாவில் சீனியாரிட்டியின் அடிப்படையில் அமைச்சர் ஷாஜகான் பெயர் முதலில் இடம்பெற்றதாகவும் இதை எப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். நேற்று எனக்கு ஒரு ப்ரோக்ராம், எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அதனால் என்ன பண்ணால் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வாங்க, அடுத்தடுத்த ப்ரோக்ராம் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் சொல்லிவிட்டு நான் அடுத்த ப்ரோக்ராம்லேயும் போயிட்டேன். ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்க, கல்வெட்டில் வந்து அவங்க பேர் ஃபஸ்ட்டு பேர் போட்டுருந்தது, அதனால நீங்கள் போகல அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு 48 கட்டிடங்கள் கட்டணும். அதில் ஃபஸ்ட்டு தான் அவங்க பேர் போட்டுருந்தது. சீனியாரிட்டி அடிப்படையில் இது நடந்திருக்கு. இது ஆனால் எப்படி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுதுன்னு தெரியல. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மட்டுமின்றி பிரதமர் மோடியும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூரில் நடந்த அரசு விழாவில் கலந்து கொண்ட அவர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வன்னியரசு நீட் தேர்வு முறை என்பதே மிகப்பெரிய ஊழல்தான் என்றும் விமர்சித்தார். பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் படிப்பதை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு சனாதன யுக்திதான் நீட் தேர்வு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் என்பது அது மட்டுமே போதாது. இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் தான் பதவி விலக வேண்டும். இந்த நீட்டு முறையே ஒரு ஊழல் தான். நீட்டுங்கிறதே தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு எதிரானது. கல்வியில் மருத்துவ கல்வியில் அவங்க படிக்கக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய ஒரு சதியோடு தான் இந்த நீட்டு தேர்வு கொண்டு வரப்பட்டிருக்குது. போர்ச்சுகல், ஸ்லோவாக்கியா மற்றும் ஹங்கேரி ஆகிய 3 ஐரோப்பிய நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லி திரும்பினார். தனது இந்த அரசுமுறை பயணத்தின் போது 3 நாடுகளின் தலைவர்களுடனும் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம் மற்றும் கல்வி தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட்டார். இந்தியாவின் பன்னாட்டு தொடர்புகளையும் ஐரோப்பிய நாடுகளான நட்புறவையும் மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து அவர் தாயகம் திரும்பியுள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியிலும் அந்நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுக்க இந்தியா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவை வலுப்படுத்தவும் ஏற்றுமதியாளர்களின் நலனை பாதுகாக்கவும் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று இந்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வரி விதிப்புகளால் ஏற்படும் தாக்கத்தை குறைத்து சுமூகமான தீர்வை காண இருதரப்பு வர்த்தக குழுக்கள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. ஆந்திர பிரதேசத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதன் மூலம் மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 49ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை 4ஆக உள்ளது. புதிய பாதிப்புகளில் குண்டூர் மாவட்டத்தில் 3 பேருக்கும், என்டிஆர் மாவட்டத்தில் 2 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அல்லூரி, சீதாராமராஜு, கிருஷ்ணா, திருப்பதி மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் மொத்தம் 11 பேருக்கு கொரோனா பாதிப்பு பதிவாகியுள்ளது என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் பூசான் நகரில் நடைபெற்று வரும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு கூட்டத்தில் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க சாரநாத் உள்ளிட்ட பல முக்கிய இடங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது. புத்தர் தனது முதல் போதனையை வழங்கிய வாரணாசியின் வரலாற்று சின்னமான சாரநாத், அமெரிக்காவின் யொகோவ்னகி சதுப்பு நிலம், தாய்லாந்தின் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமை வாய்ந்த வாட் பிரா மகாநாட் புத்தர் கோவில், தென்கொரியாவின் அலைக்கடி சதுப்பு நிலங்கள் மற்றும் கொமோரோஸ் தீவின் வரலாற்று நகரங்கள் ஆகியவை இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இயற்கை வளங்கள், மத பாரம்பரியங்கள் மற்றும் கலாச்சார மதிப்புகளை பாதுகாக்கும் உலகளாவிய முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை ECR சாலையில் பாலவாக்கம் பகுதியில் குதிரையில் சென்று உணவு டெலிவரி செய்யும் ஊழியரின் வீடியோ
சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. டெலிவரி பையை முதுகில் சுமந்தபடி குதிரையில் சாலையில் செல்லும் காட்சி பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இந்த முறையை பயன்படுத்தி இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. புதுக்கோட்டை அருகே முத்தடையான்பட்டியில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து 2 கார்கள் மீது மோதியதில் 8 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் விபத்தில் சிக்கிய வாகனங்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக வெள்ளனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை பணத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கை விசாரிக்க 3 IPS அதிகாரிகளை கொண்ட புதிய சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி உத்தரப்பிரதேச அரசு இந்த குழுவை அமைத்துள்ளது. கோவில் காணிக்கை எண்ணும் நடைமுறையில் நடந்த தவறுகள் குறித்து ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு முக்கிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய IPS குழு தனது முழுமையான விசாரணை நிலவர அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளது. வார விடுமுறையை முன்னிட்டு காசிமேடு மீன் சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் அதிகாலையிலிருந்தே மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீன்களின் வரத்து அதிகரித்ததால் கடந்த வாரத்தை ஒப்பிடுகையில் இந்த வாரம் விலை குறைந்த நிலையில் பொதுமக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கி சென்றனர். வஞ்சரம் மீன் 1300 ரூபாய்க்கும், கொடுவா 800 ரூபாய்க்கும், இறால் 500 ரூபாய்க்கும், நண்டு 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. அதேபோல் வவ்வால், நெத்திலி உள்ளிட்ட பல்வேறு வகை மீன்கள் அதிக அளவில் விற்பனையானதால் மீனவர்கள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட செல்ஃபி வீடியோ 30 கோடிக்கும் அதிகமான பார்வைகளை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள், இளைஞர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவில் பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராமில் ஒரு செல்ஃபி வீடியோவை வெளியிட்டார். பிரதமர் மோடியின் செல்ஃபி வீடியோவிற்கு பதிலளிக்கும் வகையில் ஏராளமானோர் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் மற்றொரு செல்ஃபி வீடியோவை வெளியிட்டார். பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட புதிய செல்ஃபி வீடியோ 24 மணி நேரத்தில் 30 கோடி பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது. நெல்லை மாவட்டம் சீதப்பற்றநல்லூரில் நடைபெற்ற நடிகர் சரத்குமாரின் பிறந்தநாள் விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. சரத்குமாருக்கு முதலமைச்சராகும் அனைத்து தகுதிகளும் உள்ளதாகவும், எம்ஜிஆரின் வள்ளல் குணமும் சிவாஜி கணேசனின் நடிப்பு திறனும் அவரிடம் இருப்பதாக அவர் கூறினார். மேலும் சீமான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஒரே மேடையில் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும், 2 மாதங்களுக்கு முன்பே இப்படிப்பட்ட சூழல் உருவாகி இருந்தால் தமிழக அரசியல் நிலைமை வேறுபட்டிருக்கும் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் மற்றும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்த அவர் சரத்குமாருக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தார்வோல் ஏந்திய சிறுவர்களை எழுதுவோல் ஏற்ற வைத்த பெருந்தலைவரின் வழியிலே வந்தவர். அவர் நடித்தது சூரிய வம்சம், ஆனால் உண்மையிலே அவர் பெருந்தலைவரின் வம்சம். ஆனால் சில பேர்கள் இன்றைக்கு எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சராக வந்து விடுகிறார்கள். ஆனால் முதலமைச்சருடைய முழு தகுதியும் இன்றைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. நான் ஏதோ பிளாட்டரிங்காக நான் பேசவில்லை. ஆனால் சமயத்தில் இறைவன் சில நேரத்தில் யாரை வைக்க வேண்டுமோ வைக்கக்கூடாத இடத்தில் சில பேரை வைத்து விடுவார்கள். அதற்கான காலகட்டம் இப்பொழுது கலிகாலம் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஜன்சக்தி ஜனதாதள தலைவரும் லல்லு பிரசாத் யாதவ் மகனுமான தேஜ் பிரதாப் யாதவ் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். பாட்னாவில் நடந்த பீகார் பந்த் போராட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்ததை அடுத்து தேஜ் பிரதாப் யாதவ் கைது செய்யப்பட்டு நள்ளிரவில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவர் பாட்னாவில் உள்ள பியூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வார விடுமுறையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலே கடற்கரை பகுதியில் குவிந்த வெளியூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து முக்கடல் சங்கம கடலில் புனித நீராடி கடற்கரையில் வீற்றிருக்கும் பகவதி அம்மனையும் தரிசனம் செய்தனர். மேலும் சுற்றுலா படகில் பயணம் செய்து விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலையை காண நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் கடைகளில் விற்பனை கடைகட்டியது. கோவை கோணியம்மன் கோவிலில் உண்டியல் பணத்திருட்டு தொடர்பாக பணியாளர்கள், அதிகாரிகள் என மொத்தம் 8 பேரை பணியிடை நீக்கம் செய்து அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். பெரியகடை வீதியில் உள்ள கோணியம்மன் கோவிலில் கடந்த 15ஆம் தேதி அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல்களில் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. அப்போது ஒரு உண்டியலில் இருந்த காணிக்கை பணத்தை எண்ணாமல் ஏற்கனவே எண்ணப்பட்ட உண்டியல்களோடு சேர்த்து ஊழியர்கள் சிலர் மறைத்து வைத்து தங்களுக்குள் பிரித்து எடுத்துள்ளனர். இது தொடர்பாக பக்தர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அறநிலையத்துறை இணை ஆணையர் ரமேஷ்குமார் விசாரணை நடத்தினர். அதில் ஊழியர்கள் திருட்டில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து பணியாளர்கள், அதிகாரிகள் என மொத்தம் 8 பேரை பணியிடை நீக்கம் செய்து அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடைபெற்ற அரசு பட்டா வழங்கும் விழாவில் மூதாட்டி ஒருவர் இடுப்பில் கட்டியிருந்த அதிமுக துண்டை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அகற்றியது பேசு பொருளாகியுள்ளது. விராலிமலை அருகே கோதண்ட ராமபுரம் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் வீட்டுமனை பட்டா வழங்கினர். அப்போது பட்டா பெற மேடை ஏறிய மூதாட்டி ஒருவர் இடுப்பில் அதிமுக துண்டை கட்டியிருந்தார். இதை கவனித்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவர் அந்த துண்டை அவிழ்த்து அப்புறப்படுத்திய காட்சி இணையத்தில் வெளியாகி பேசு பொருளாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் திரௌபதி அம்மன் கோவிலில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். ஆடி மாதத்தினை முன்னிட்டு திருப்பாதிரி புலியூர் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. நிகழ்வில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். தீமிதி திருவிழாவில் திருப்பாதிரி புலியூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மாணவர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கித் தர முதல்வர் அனைத்து துறைகளிலும் ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருநகர் பகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், மாணவர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கித் தர முதல்வர் அனைத்து துறைகளிலும் ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மாணவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் எல்லா துறைகள்லையும் வேலை பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும் ஒரு சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படும். தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வது தொடர்பாக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் திட்டவட்டமாக தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் செட்டிமண்டபம் பகுதியில் கழிவுநீர் வாய்க்காலில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியினை வேளாண் துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் மழைக்காலங்களில் நகரில் மழைநீர் தேங்காத வகையில் கழிவுநீர் வாய்க்கால்கள் 70 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வர் கர்நாடகா செல்வது குறித்து தலைமை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் எனவும் அமைச்சர் வினோத் கூறியுள்ளார்.
15 வருஷமா பல வாய்க்கால் வடிகால் வாய்க்கால் தூர் வராமல் இருந்தது. அது இல்லாமல் நிறைய ஆகாயத்தம் இதனால என்ன ஆயிடுச்சு, சிட்டிக்குள்ளார தண்ணி வெள்ளிப்புறம் போக முடியாத காரணத்தினால உள்ளேயே தண்ணி தேங்கி இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பல வருட கோரிக்கைகள் அதை நிறைவேற்றுறது தான் இன்னைக்கு இந்த 6 கிலோமீட்டருக்கு இந்த ஆகாயத்தம் வரவும் இந்த வடிகால் வாய்க்கால் தூர்வாங்க நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி. இதோட எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா இது CSR ஃபண்டில் தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வருது. மேகதாது அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடக தமிழக எல்லையில் கன்னட அமைப்பினரின் போராட்டம் காரணமாக தமிழ்நாடு அரசு பேருந்துகள் ஹொசூர் வரை மட்டுமே இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதியுற்றனர். மேகதாது அணை மற்றும் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட ஜாகிருதி வேதிகே, கன்னட ரக்ஷண வேதிகே உள்ளிட்ட கன்னட அமைப்பினர் மாநில எல்லையில் சாலை மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதன் காரணமாக பெங்களூரு செல்லும் அனைத்து தமிழ்நாடு அரசு பேருந்துகளும் ஹொசூர் வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருவதால் பயணிகள் அவதியுற்றனர். மாநில எல்லையில் நிலவும் பதற்றம் காரணமாக அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். நிலைமை சீரான பிறகே பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுச்சேரி கடற்கரை அலையில் சிக்கி தத்தளித்த சுற்றுலா பயணியை லைஃப் கார்டு பத்திரமாக மீட்டார். சென்னையை சேர்ந்த இருவர் தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் எச்சரிக்கையை மீறி குளித்துள்ளனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கிய ஒருவர் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சக சுற்றுலா பயணிகள் கூச்சலிடவே அங்கு வந்த லைஃப் கார்டு ரமேஷ் கடலில் இறங்கி இளைஞரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார். லைஃப் கார்டின் துணிச்சலான மீட்பு காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பாராட்டுக்களை குவித்து வருகிறது. தென்மண்டல கவுன்சிலில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழக குழுவில் அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசால் அவ்வப்போது கூட்டப்படும் தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் நதிநீர் மற்றும் எல்லை பிரச்சினைகள் குறித்து மாநிலங்களின் முதலமைச்சர்களும் தலைமை செயலாளர்களும் கலந்து கொண்டு விவாதிப்பர். அந்த வகையில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு தென்மண்டல கவுன்சிலில் தமிழகம் சார்பில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்மோகன் இடம்பெற்றுள்ளனர். மேலும் தமிழக தலைமை செயலாளர் சாய்குமாரும் இந்த கவுன்சிலில் இடம்பெற்றுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தையும் வாக்குகளையும் திருடுபவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை நமது நாடு முன்னேறாது என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு வினாத்தால் ஒரு முறை மட்டும் கசியவில்லை, அது ஒவ்வொரு முறையும் கசிந்துள்ளது என்று சாடினார். இதனால் மாணவர்களின் எதிர்காலம் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய தேஜஸ்வி யாதவ், தங்கள் எதிர்காலத்திற்காக வீதிகளில் இறங்கி போராடிய அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் செலுத்துவதாக கூறினார். கோவில் நன்கொடைகளையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் வாக்குகளையும் திருடுபவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை நமது நாடு முன்னேறாது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.